ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோவர் பீச் அப்படிங்கிற போயமோட சம்மரி பார்க்க போகிறோம். இது எழுதினது யார் அப்படின்னா மேத்யூ அர்னால்ட் எழுதியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு மேத்யூ அர்னால்டை பற்றின இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அவர் பிறந்தது டிசம்பர் 24, 1822. டைடு 15 ஏப்ரல் 1888 டை ஆகியிருக்காரு. He was an English poet and cultural critic. அவர் ஒரு இங்கிலீஷ் போய்ட்டாகவும் கல்ச்சரல் கிரிட்டிக்காகவும் இருந்திருக்காரு. அவர் விக்டோரியன் பீரியடில் வாழ்ந்திருக்காரு. அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னா டோவர் பீச், ஸ்காலர் கிரிப்ஸி, ஸ்டடி ஆஃப் போயட்ரி, இது எல்லாமே அவரோட ஃபேமஸான ஒர்க்ஸு. டோவர் பீச் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1867 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது ரிட்டன் பை மேத்யூ அர்னால்ட் எழுதினது. இது என்ன அப்படின்னா ஒரு எலிஜி போயம் அப்படின்னு சொல்லலாம். எலிஜி போயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எலிஜி அப்படின்னாலே நம்மளுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பாடலோ இல்லை ஒரு போயமோ இருக்குது அப்படின்னா அதை தான் எலிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலிஜினா எக்ஸ்பிரஸ் சேட்னஸை வெளிப்படுத்துது. ஸோ இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். ஸோ போயம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு நைட் டைமில் பீச்சில் நடக்கிறது தான் இந்த போயமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நைட்டு, அதாவது ஒரு அமைதியான ஒரு இரவில் நடக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா வேவ்ஸ், அதாவது கடலில் நடக்கிறது அப்படிங்கிறனால கடலில் என்னது கடல் அலைகள் வந்து போய்கிட்டு இருக்கான். சரி, அந்த டைமில் அமைதியாக இருக்குது. அந்த டைம் கடல் அலைகள் மட்டும் வந்து போயிட்டுருக்கு. அது அந்த நிலாவோட வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூணு லைட் ஃப்ரெஞ்சோட சி கேலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடல் மேலேயும் அந்த லைட் என்ன செஞ்சுருக்கான், பட்டிருக்கான். அதை பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தூரத்தில் இருக்கிற இங்கிலாண்டில் உள்ள ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலேயும் இந்த மூன் லைட் படுது. அதை பார்க்கவும் அது என்னது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மேத்யூ அர்னால்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பக்கத்தில் இருக்கிற அவரோட பிலோடையும் கூப்பிட்டு அதை எல்லாத்தையும் அவர் பார்க்க சொல்கிறாரு. அந்த நைட்டில் அந்த காற்று அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃப்ரெஷ் காற்று என்ன கொண்டு வருது அப்படின்னா சில துளிகள், சில தண்ணியோட துளிகளையும் என்ன செய்தான் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மூணோட லைட்டை தான் திரும்பி அவர் சொல்கிறாரு. அந்த ஏரியா ஃபுல்லாக படர்ந்து இருக்கிறனால அது ரொம்ப அழகாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்காருன்னா சந்தோஷமான நிகழ்வுகள் அந்த கடலில் நடக்கிறத சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு சவுண்டு, ஹார்ஷான சவுண்டு அந்த கடலில் இருந்து வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதையும் அவரோட பிலோட சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ கேட்டுப்பாரு, அந்த சவுண்டு உனக்கு கேட்குதான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா ரோலிங் பபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் அந்த சத்தம் வருது. ரோலிங் பபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கூராங்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூராங்கற்கள்லேருந்து அந்த சவுண்டு வருது. அதை கேட்குறதுக்கு அவருக்கு மியூசிக் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மியூசிக் அவருக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னா ஒரு சோகத்தை தான் கொண்டு வருது. ஒரு க்ரீக் ரைட்டர் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சவுண்டை பற்றி எழுதியிருக்காராம். ஸோ அதே தான் இந்த டோவர் பீச்லேயும் சொல்லியிருக்காங்க. சரியா, கியூமனோட மிஸ்ட்ரி, இந்த சவுண்டு எதை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா கியூமனோட மிஸ்ட்ரியாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சவுண்டு எவ்வளோ தூரம் கேட்குது அப்படின்னா டிஸ்டன்ட்டில் இருக்க இங்கிலீஷ்லேருந்து நார்த் கான்வாய் வரைக்கும் இந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்ஸ் சி ஆஃப் ரீஜன் ஃபேஸ், அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஒரு காலகட்டத்தில் மக்கள் ரீஜன் மேலே ரீஜியஸ் மேலெலாம் பயங்கர நம்பிக்கையாக இருந்தாங்க. அதனால் கடவுள் மேலே உள்ள பயபக்தியில் ஒருத்தர் உதவி செஞ்சு மக்கள் ஒருத்தர் நல்ல பாசத்தோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விக்டோரியன் ஏஜில் இந்த ஃபேத்லாம் இல்லாமல் போயிடுச்சு. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போனதுனால எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீவ் வேவ்ஸ் அதுக்கு கூட கம்பேர் பண்ணியிருக்காரு. முதல் பார்க்கும்போது இந்த கூழாங்கற்கள் சத்தம் இல்லாமல் இருக்கும்போது என்ன செஞ்சிச்சு, கடல் பார்க்க அழகாக இருந்துச்சு. கூழாங்கற்கள் வந்ததுக்கப்புறம் கடல் அலைகள் அந்த சத்தம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ரீஜனோட மக்கள் பயபக்தியோடு இருக்கும்போது ஒருத்தருக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் இப்போ யாருக்குமே உதவி செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் ஒரு டார்க்கில் வாழ்கிறாங்க. யாருமே யாருக்குமே ஹெல்ப் பண்ணுறதில்ல. எதுக்காக ஒருத்தருக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியாமலே ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த டோவர் பீச்சோட முக்கியமான லைன்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.